Hello friends, welcome to my channel 11th standard biology biobotany first lesson living world. இந்த லெசனை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா, நேற்று வந்து வைரஸ் டாப்பிக்கை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் வைரஸ், ஓகே, இந்த டாப்பிக்கை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வைரஸஸ் ஆர் அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ். ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இட் இஸ் வெரி 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 மைன்யூட் பார்ட்டிகல்ஸ். ஓகேங்களா, அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ். They are smaller than bacteria and their diameter range from 20 to 300 nanometer. அதாவது அவங்க வைரஸஸ் எல்லாமே பாக்டீரியா விட ரொம்ப 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 சின்னது. ஓகே, வைரஸஸ் ஆர் smaller than bacteria and their diameter range from 20 to 300 nanometer. ஸோ வைரஸஸோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்குமாமா? 20 to 300 nanometer. ஒரு நேனோமீட்டர் வந்து 10⁻⁻9 மீட்டர். அப்போது 300 நேனோமீட்டர்னா இட் வில் பி மோர் ஸ்மால். ஓகேங்களா, ஸோ வைரஸஸ் ஆர் வெரி வெரி மைன்யூட் பார்ட்டிகல்ஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? பாக்டீரியோபேஜ் மெஷர்ஸ் அபவுட் 10 to 100 nanometer in size. ஸோ பாக்டீரியோபேஜ் நம்ம நேற்றே பார்த்தோம். வைரஸ் இன்ஃபெக்டிங் த பாக்டீரியா. ஒரு வைரஸ் வந்து பாக்டீரியா இன்ஃபெக்ட் பண்ணிச்சுன்னா தட் ஆர்கானிசம் இஸ் கால்டு பாக்டீரியோபேஜ். measures about 10 to 100 nanometer in size. So bacteriopage oda diameter evlo irukumama? 10 to 100 nanometer. Okay, then the size of TMV is 300 into 20 nanometer. So TMV வந்து it is a tobacco mosaic virus. So இந்த வைரஸோட சைஸ் வந்து 300 into 20 nanometer. ஓகேங்களா, so this is about size. Next, shapes. Generally, viruses are of three types based on shape and symmetry. So, viruses oda shape and symmetry பொறுத்து there are three types. What are they? Okay, cuboidal symmetry, helical symmetry, complex or atypical symmetry. இப்போ என்னன்னு பார்க்கலாம். த்ரீ டைப்ஸ் கொடுத்துருக்குறாங்க: cuboidal, helical, complex or atypical. ஓகே, ஃபர்ஸ்ட் cuboidal. கியூபாய்டல் சிமெட்ரிக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? அடினோ வைரஸ், ஹெர்பஸ் வைரஸ். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா அடினோ வைரஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி பாக்டீரியாவை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கியூபாய்டல் சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் சிமெட்ரி? கியூபாய்டல் சிமெட்ரி. ஓகே, அடினோ வைரஸ், ஹெர்பஸ் வைரஸ், தீஸ் டூ வைரஸ் ஆர் given for the example of cuboidal symmetry. Next one, what? Helical symmetry. Helical symmetry example, influenza virus, TMV. So in the tobacco mosaic virus பார்க்குறீங்களா? Second image, this is tobacco mosaic virus. So this is the example for helical symmetry virus. Helical shapeல இருக்குது. So that is given as helical symmetry tobacco mosaic virus. Also influenza virusமே helical symmetryல தான் வரும். அடுத்து complex or atypical. So complex structureல இருக்கிறது இது bacteriophage. So bacteriophage பார்த்தீங்கன்னா தெரியும். So this is the diagram for bacteriophage. And vaccinia virus. Vaccinia virus. So இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் பா. என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா என்னென்ன சிமெட்ரி, எந்தெந்த வைரஸ்க்கு எந்தெந்த சிமெட்ரி, 3 சிமெட்ரி, கியூபாய்டல், ஹெலிக்கல், காம்ப்ளெக்ஸ். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பிக்சர்ஸும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. டயக்ராம்ஸ் எல்லாமே 3 மார்க் கொஷின்ஸில் பார்ட்ஸ் மார்க் பண்ணுற மாதிரி கேட்கலாம், இல்லை அவங்களே டயக்ராம் வரைஞ்சி பார்ட்ஸ் மார்க் பண்ண மாதிரி சொல்கிறான். ஸோ லைக் திஸ் தே வில் பி ஆஸ்கிங். ஓகேங்களா, இதுதான் ஷேப் ஆஃப் த பாக்டீரியா. இங்கே பார்த்தீங்களா அடினோ வைரஸ், திஸ் ஆர் த ஃபைபர்ஸ். நடுவில் இந்த மாதிரி இருக்குல்ல, திஸ் இஸ் த டிஎன்ஏ. அண்ட் தி ஸ்மால் ரவுண்டாக இருக்குதுல்ல, தட் இஸ் த ப்ரோட்டீன். இது எதுக்கு? அடினோ வைரஸ். அண்ட் திஸ் ஒன் இஸ் டொபாக்கோ மொசைக் வைரஸ். ஸோ இந்த எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் கேப்சிட். அண்ட் இன் பிட்வீன் தெர் இஸ் அ வயர் லைக் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் ஆர்என்ஏ. அப்புறம் இது பாக்டீரியோபேஜ். ஹெட்டு, காலர், ஷீத்து, tail, basal plate, நடுவில் DNA inside the head. Okay, this is the shapes of viruses and sizesஸும் பார்த்தோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன டாபிக் இருக்குதுன்னா, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வைரஸஸ். ஸோ வைரஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ்னால் அதோட எபிலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குது, அதனால என்னெல்லாம் பண்ண முடியும், என்னெல்லாம் பண்ண முடியாது. லிவிங் கேரக்டர்ஸ் என்ன, அது உயிரோடு இருக்கும்போது அதோட கேரக்டர் என்னவாக இருக்கும். நான் லிவிங் கேரக்டர்ஸ் when it is outside.
ஸோ எப்போவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், எந்த ஒரு வைரஸும் ஒரு ஹோஸ்ட்டு கிடச்சி உள்ளே வந்ததுக்கு அப்புறமேல் தான் அது லிவிங்காக இருக்கும். என்விரான்மெண்ட்டில் வந்து அது நான் ஃபங்க்ஷனல், அதுக்கு எந்த வேலையும் கிடையாது. ஓகேங்களா. கோவிட் வைரஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமேல் தான் மல்டிப்ளை ஆகும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் த வைரஸ் if they get a host or vector, then only they will become active and they will multiply and cause diseases. Okay, now let's see the living characters. So what are the living characters? என்ன சொல்கிறாங்க? presence of nucleic acid and protein. கண்டிப்பாக அந்த வைரஸ்குள்ளே ஒரு நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ப்ரோட்டீன் இஸ் present, which helps them in the multiplication, division, everything. கேப்பபிள் ஆஃப் மியூட்டேஷன். மியூட்டேஷனாக என்னது? டிஎன்ஏல டிஎன்ஏ சீக்வன்ஸில் வந்து சேஞ்சஸ் பண்ணி விட்டுரும். இட் கேன், அந்த எபிலிட்டியும் இருக்குது. ஒரு ஆர்கானிசமோட டிஎன்ஏலையும் இட் கேன் சேஞ்ச். நம்ம பின்னாடி படிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைக்டிக் சைக்கிள், லைசோஜெனிக் சைக்கிள் எல்லாம் இது இருக்குது. ஸோ அந்த வைரஸ் என்ன பண்ணுமாமா, ஒரு ஆர்கானிசமோட டிஎன்ஏ சீக்வன்ஸில் சேஞ்சஸை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எபிலிட்டி டு மல்டிப்ளை வித்தின் லிவிங் செல்ஸ். லிவிங் செல்ஸ்குள்ளே வந்தோடனே இட் வில் பி மல்டிப்ளையிங். ஏபிள் டு இன்ஃபெக்ட் அண்ட் காஸ் டிசீசஸ் இன் லிவிங் பீங்ஸ். கண்டிப்பாக இன்ஃபெக்டும் பண்ணும், டிசீஸும் காஸ் பண்ணும். யாருக்கு? நம்மளுக்கு, லிவிங் பீங்ஸ்க்கு. ஷோ இரிட்டபிலிட்டி, இட் வில் ஷோ சம் சென்ஸ். அது நம்ம இப்போ நம்ம இது ஹேண்ட் சானிடைசர் போட்டு கழுவின உடனே இட் வில் பி டெஸ்ட்ராய்டு. ஸோ இரிட்டபிலிட்டி மீன்ஸ் ரெஸ்பான்ஸ், அது ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக். ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக்னா இட் நீட்ஸ் அ ஹோஸ்ட். ஓகேங்களா. ஒரு பர்சன் வேணும், ஒரு ஆர்கானிசம் வேணும், அதுக்கு ஹோஸ்ட்டாக வேணும். அப்போ தான் அது லிவிங் ஆகி அதோட வேலையை காமிக்கும். ஸோ தட் இஸ் ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக். ஸோ தீஸ் ஆர் த லிவிங் கேரக்டர்ஸ் ஆஃப் வைரஸ். என்ன பண்ணும்? நியூக்ளிக் ஆசிட் உள்ளே இருக்குது, மியூட்டேஷன் கேப்பபிள் ஆகும், டிஎன்ஏ சீக்வன்ஸில் சேஞ்சஸ் ஏற்படுத்தும். எபிலிட்டி டு மல்டிப்ளை வித்தின் லிவிங் செல்ஸ்குள்ளே போய் மல்டிப்ளை ஆகும். இன்ஃபெக்ட், ஒரு ஆர்கானிசம் இன்ஃபெக்ட் பண்ணி டிசீஸும் காஸ் பண்ணி விட்டுரும். ஷோ இரிட்டபிளி ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக், ஒரு ஹோஸ்ட் இருந்தால் தான் இட் கேன் லிவ். நவ் நான் லிவிங் கேரக்டர்ஸ் ஆஃப் வைரஸஸ். அப்போது நான் லிவிங்காக இருக்கும்போது அதோட கேரக்டர்ஸ்னா என்ன அப்படின்னா, கேன் பி கிறிஸ்டலைஸ்டு, ஃப்ரோசன், ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துக்கும். ஸோ நம்ம இது இப்போ பார்த்துருப்போம், இந்த ஆப்ஜெக்ட், ஒரு புக்கு மேலே வைரஸ் இத்தனை நேரம் இருக்கும், ஒரு அயன் மேலே இத்தனை இருக்கும். ஓகேங்களா. இந்தந்த ஆப்ஜெக்ட் மேலே அதோட டைமிங்ஸ் வந்து இத்தனை நேரம் வரைக்கும் அதனால் இருக்க முடியும். சப்போஸ் அது நம்ம உடம்புக்குள்ளே வந்துருச்சுன்னா லிவிங் ஆகி மல்டிப்ளை ஆயிரும். ஸோ லைக் தட் இட் கேன் பி கிறிஸ்டலைஸ்டு. ஆப்சன்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் கிடையாது. வெளியில் இருக்கும்போது இட் டோன்ட் ஹாவ் எனி சேஞ்சஸ், அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துக்கும். இன்ஆக்டிவ் அவுட் சைட் த ஹோஸ்ட், அதான் சொன்னேன். இட் வில் பி நாட் ஆக்டிவ். டு நாட் ஷோ ஃபங்க்ஷனல் ஆட்டோனமி. அதே தான் திரும்ப அதை சொல்கிறாங்க. எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது, வெளியில் இருக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. எனர்ஜி ப்ரொடியூசிங் என்சைம் சிஸ்டம் இஸ் ஆப்சென்ட். வைல் இட் இஸ் outside it can't produce any enzymes. So energy producing enzyme system is absent. ஓகேங்களா. கிறிஸ்டலைஸ்ட் ஆயிரும், மெட்டபாலிசம் கிடையாது, ஹோஸ்ட்டுக்கு வெளியில் வந்ததுன்னா இன்ஆக்டிவ் ஆயிரும், எந்த ஃபங்க்ஷனல் ஆட்டோனமியும் காமிக்காது வெளியில் இருக்கும்போது. எனர்ஜி ப்ரொடியூசிங் என்சைம் வந்து ஆப்சென்ட். ஸோ திஸ் இஸ் அபவுட் த லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டர்ஸ் ஆஃப் வைரஸ். ஓகேங்களா. இன்றைக்கி டாபிக் என்ன பார்த்தோம்? சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் வைரஸஸ் அண்ட் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வைரஸஸ். ஓகேங்களா. இன்றைக்கி எடுத்த டாபிக்ஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நாளைக்கு வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வைரஸ் பார்க்கலாம். ஓகேங்களா. மறக்காமல் நம்ம சேனல் பயோ வித் விஷ்ணுவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.